அப்ப இன்றைக்கு சில பாதைகள், எந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். வேத புஸ்தகத்தில் சில தேவ மனிதர்கள் பலவிதமான அந்த நெருக்கத்தின் பாதைகளின் வழியாய் கடந்து போயிருக்கிறார்கள். இதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அதே யோபின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்ப கவனிங்க, யோபு சொல்றாரு, நான் போகிற வழியை ஒரே ஒருவர் அறிந்திருக்கிறார், என் தெய்வம் நான் போகிற வழியை அறிந்திருக்கிறார். அப்ப இந்த யோபின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது, யோபு என்கிற தேவ மனிதர் பலவிதமான வேதனைகளின் வழியாய், பலவிதமான நெருக்கத்தின் வழியாய், பலவிதமான துன்பங்களின் வழியாகத்தான் இந்த யோபு கடந்து போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் யோபு சொல்றாரு, நான் எந்த வழியிலே, நான் எப்படிப்பட்ட வழியில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதன் அறியவில்லை, தெய்வம் அறிந்திருக்கிறார். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த வழியிலெல்லாம் நாம் போய்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய தெய்வம் அறிந்திருக்கிறார். ஆனபடினால் இன்றைக்கு சொல்றேன், நாம் கடக்க முடியாத பாதைகளை அவர் கடக்க என்னை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. முதலாவது, சில மனிதர்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென், சில பாதையிலே அவர்கள் கடந்து போனார்கள். அதை காண்பித்து விட்டு நாம் எப்படிப்பட்ட பாதைகளில் எல்லாம் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதையும் காண்பித்து ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சில மனிதர்கள் கடந்து போன பாதை நிந்தையும் அவமானமும் பரிகாசமும் நிறைந்த பாதையாய் காணப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் யோசேப்பை பரிகாசம் பண்றாங்க. சொப்பனக்காரன் வந்திருக்கிறான் என்று சொல்லி, ஆமென், அவனை குறித்து ஒரு பரிகாசம் சகோதரர்களின் மூலமாய், ஆமென், பரிகாசம் பண்ணப்படுகிறான். அப்ப கவனிக்கணும், யோசேப்பு போனதான இந்த பாதையை நாம் பார்க்கும் பொழுது பரிகாசம் நிறைந்ததான பாதையாய் காணப்படுகிறது. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, இப்பொழுது வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கூப்பிட்டு வாருங்கள். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் கேட்டு தன் வஸ்திரத்தில் என்னை விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. இங்கே யோசேப்பு என்கிறதான மனிதன் செய்யாத தவறுக்கு இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை அவன் மேல் வைக்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப அவன் தப்பு செய்யல, தவறு செய்யல, ஒரு தவறான குற்றச்சாட்டு யோசேப்பின் மேல் வைக்கப்படுகிறது. அப்ப கவனிக்கணும், தப்பு செய்து ஒரு மனிதன் தண்டனை அனுபவிக்கும் பொழுது, ஆமென், அவனுக்கு அது கஷ்டமாய் தெரியாது. ஆனால் தப்பு செய்யாமல் ஒரு மனிதன் தண்டனை அனுபவிக்கும் பொழுது அது அவனுக்கு வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் யோசேப்பின் மேல் எந்த தப்பும் இல்லை, எந்த தவறும் இல்லை.
யோசேப்பு எந்த தப்பும் செய்யல. ஆனால் இப்பொழுது யோசேப்பின் மேல் ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். இதே போல அநேக நேரத்தில் இந்த யோசேப்பு வேதனை அனுபவித்தது போல அருமையான தேவ பிள்ளைகளும் அந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இப்ப எல்லாருக்கும் முன்னாடி யோசேப்பு தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆமென், ஸ்தோத்திரம். அவனை சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தவறு செய்யாத யோசேப்பு இப்ப போலீஸ்காரர்கள் வந்து அவனை கைது பண்ணி கையிலே சங்கிலியை விலங்கை போட்டு அவன் அழைத்து கொண்டு போகும் பொழுது எல்லாரும் அவனை கேவலப்படுத்தி இருப்பார்கள், பரிகாசம் பண்ணி இருப்பார்கள், நிந்தித்திருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். அப்படியானால் கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு போன ஒரு வழியை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிகாசத்தின் வழி, நிந்தையின் வழி, அவமானத்தின் வழி, ஆமென், கண்ணீரின் வழி. இதே போல நாம் சில வேளையிலே கடக்க முடியாத அந்த பாதையிலே கடந்து போகும் பொழுது நம்முடைய தெய்வம் நாம் முடியவில்லை என்று சொல்லி நிற்கிற இடத்தில் தெய்வம் நம்மை அந்த பாதையை கடக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவன் ஆனபடியினால் அவமானப்படுத்தப்படலாம். இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கிறபடியினால் நீ அவமானப்படுத்தப்படலாம். சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால் நீ அவமானப்படுத்தப்படலாம். நீ ஜெபிக்கிறதினால் அவமானப்படுத்தப்படலாம். உன் வாழ்க்கையில் பரிகாசங்களும் நிந்தைகளும் நிறைந்த பாதையாய், நிறைந்த வேதனையாய் இருந்து கொண்டே இருக்குமானால் அந்த பாதையை என் தெய்வம் கடக்க பண்ணுகிறார். இதுவரை முடியலன்னு நிற்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கி வர போகிறாரே. நிந்தையும் வேதனையும் அனுபவித்ததான யோசேப்பின் வாழ்க்கையில் தெய்வம் ஒரு மேன்மையை, ஒரு புகழ்ச்சியை, ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகள், நான் கடந்து போகிற பாதை வேதனைகளும் அவமானங்களும் நிறைந்த பாதை, அந்த பாதையை என் அப்பன் கடக்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடுறான், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென். அப்ப கடக்க முடியாத பாதை, ஸ்தோத்திரம், அவமானங்கள் நிறைந்த பாதை. நான் இன்னும் ஆமென், ஸ்தோத்திரம், எலிசாவை குறித்து நான் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் ஆமென் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில் ஆமென், ஸ்தோத்திரம், அங்கே எலிசா என்கிற தேவ மனிதர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை அவர் அங்கே செய்கிறார். ஸ்தோத்திரம், நீங்கள் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர்கள் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டு போனது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது தேவ மனிதர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு தோண்டியை எடுத்து
அதில் உப்பை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். சாபம் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அங்கு கவனிப்போம், தேவ மனிதர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார். பால் நிலம், தண்ணீர் கெட்டு போனது, அந்த இடத்துல உப்பை தூவுகிறான், உப்பை தூவி பரிசுத்தப்படுத்துகிறான். இனி நிலம் கெட்டு போனதல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், பால் நிலம் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தண்ணீர் கெட்டு போன தண்ணீர் அல்ல, ஆரோக்கியமான தண்ணீராய் காணப்படும் என்று தேவ மனிதர் சொல்றாரு. ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டு இப்ப இவர் போகும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் 23வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போய் என்று சொல்லி நிந்தித்தார்கள். தேவ மனிதர் செய்தது மகா பெரிய அற்புதம். ஆனால் வாழ்க்கையில் வந்தது பாருங்கள், ஒரு பெரிய நிந்தை. ஆமென். அற்புதம் செய்தவருக்கு வந்தது என்னது? நிந்தை. அப்ப அங்கேயும் தேவ மனிதர் எதை அனுபவிக்கிறார்? நிந்தை அனுபவிக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிற இடத்தில் ஆமென், நன்மை செய்ய போய் சில நிந்தைகள் வந்திருக்குமானால் அந்த பாதையை கடக்க முடியாமல் இருப்பீர்களானால், அவமானமும் நிந்தையும் உங்களை சூழ்ந்திருக்குமானால் அந்த பாதையை கர்த்தர் கடக்க வைக்க போகிறாரு. நல்லா அல்லேலூயா சொல்லணும். நன்மை செய்த தேவ மனிதனுக்கு வந்தது நிந்தை. மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி அவனை நிந்தித்தார்கள். அப்ப இப்படி நாம வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென், ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாகத்தான் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். யோவான் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் படிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்றாங்க, இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், வழி ஆயத்தம் பண்ண வந்தவன். அவனை குறித்து சொல்றாங்க, இவன் ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்திருந்தவன் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆமென், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அதே போலதான் பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறார்கள். லூக்கா 7வது அதிகாரம் 34வது வசனத்தில் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க, இவர் போஜன பிரியன் என்று சொல்றாரு. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க, போஜன பிரியன், மதுபான பிரியன் என்று சொல்லி இயேசுவை பரிகாசம் பண்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். லூக்கா 19:7 படிக்கும் பொழுது, இவன் பாவியாகிய மனுஷனிடத்தில் தங்க போனார் என்று சொல்லி பரிகாசம் பண்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். லூக்கா 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கும் பொழுது, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய ஆமென் பெயர்சபோலை கொண்டு பிசாசை துரத்துகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிகாசம் பண்றாங்க. கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், பரிகாசம். பவுலை குறித்து படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 17:18 இவனை வாயாடி என்று சொல்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 18:13 தேவ பிரமாணத்திற்கு விரோதமாய் இவன் பேசுகிறவன் என்று சொல்றாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 24:5 இவனை கலகம் எழுப்புகிறவர் என்று சொல்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 24:6 தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று சொல்லி பவுலை குறித்து சொல்றாங்க.
நான் இப்பொழுது சொன்ன மனிதர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் கடந்து போன பாதை வேதனையின் பாதை, இவர்கள் கடந்து போன பாதை துக்கத்தின் பாதை, இவர்கள் கடந்து போன பாதை அவமானத்தின் பாதை, இவர்கள் கடந்து போன பாதை துயரத்தின் பாதை. இன்றைக்கு பகல சொல்றேன், இதே போல அருமை தேவ பிள்ளையே, இந்த பாதையில் நீ கடந்து போய் கொண்டே இருப்பாயானால் அந்த பாதைகளை கடக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு நீ தடுமாறுகிற பாதையில கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்த போகிறாரு. அதான் யோபு சொல்றான், நான் போகிற வழிய தெய்வம் மட்டும்தான் அறிந்திருக்கிறான். நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன், எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறேன், இதை யார் அறிந்திருக்கிறார்? உங்கள் வேதனைகளும் உங்கள் பாடுகளும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போகிற வழிய அறிந்த ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்க கடக்க முடியலன்னு நிற்கிற இடத்துல அவர் உங்களை கடக்க வைக்க போகிறாரு. அல்லேலியா, நல்லாவே இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எந்த பாதையில போயிட்டு இருந்தாலும் அந்த பாதையை இயேசு கடக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. அதை நம்ம பாடுறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஆமே. அப்ப நிந்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு, அப்ப நான் போகிற பாதை நிந்தையும் அவமானங்களும் பரிகாசங்களும் நிறைந்த பாதையாய் காணப்படுகிறது. அப்ப இரண்டாவது, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு தேவ மனிதரை காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். இரண்டாவது சொல்றேன், அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகள். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே தாவீது என்கிற தேவ மனிதரை குறித்து நாம் படிக்கிறோம். படிக்கலாம். அப்பொழுது தாவீது லேசான காரியமா? பாருங்கள், சொல்றாரு, நான் இப்ப எப்படி எண்ணப்படுறேன்? அற்பமா எண்ணப்படுறேன். அப்ப இரண்டாவது பாதையை கவனிக்கணும். நான் அற்பமா எண்ணப்படுகிற பாதை. ஸ்தோத்திரம். இவர் ராஜாவாய் இருக்கிறார், ஆனாலும் இப்ப எப்படி எண்ணப்பட்டாரு? அற்பமாய் எண்ணப்படுகிறார். சகோதரங்கள் கூட இவனை எப்படி என்றாங்க? கோலியாத்தை முறியடிக்கும்படியா இங்க வந்து நிற்கிறார். அப்ப சொல்றான், உன்னை பற்றி தெரியாதா எங்களுக்கு? ஆமே, உன் பலனை பற்றி தெரியாதா அப்படின்னு அவனை என்ன செய்யறாங்க? அற்பமாய் எண்ணினார்கள். அநேக ஸ்தானத்தில் அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்கிற மனிதர், ஆமீன் ஸ்தோத்திரம்,
ஒரு கூட்டத்தில் அவர் அப்படியே பேசிட்டே நின்றாராம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் செருப்பை எடுத்து காண்பித்தானாம். ஆமே, செருப்பை எடுத்து காண்பித்து சொன்னாரா, உங்க அப்பா செருப்பு தைக்கிற ஆளு, நீ அவருடைய மகன் தானே அப்படின்னு அவரை நிந்தித்தானாம். ஆமே, அவரை அப்படியே அன்பாய் திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்துட்டு சொன்னாரா, இந்த மனுஷன் சொன்னாரா, உங்க அப்பா தைத்து தந்த செருப்பை தான் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு. ஆமே, அப்ப சொன்னாரா, இவ்வளவு நாள் எங்க அப்பா தச்சு தந்த செருப்பை நீ போட்டிருக்கிற, எனக்கும் செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த பாக்கியத்தையும் பண்ணவும் எனக்கு தெரியும்னு சொன்னாராம். ஆமென் சொல்லுங்க. சில கணங்கள் வந்த பிற்பாடும், சில மேன்மைகள் வந்த பிற்பாடும், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆமென். ஜீவியங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, இந்த பாதை எப்படி கடந்து போவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம். அந்த அற்பமா எண்ணப்பட்ட பாதை அது கரடுகளும் முரடுகளும் நிறைந்த பாதையாய் காணப்படலாம். அந்த பாதையை கர்த்தர் கடக்க பண்ண தேவ பிள்ளைகளை பலப்படுத்துவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, எங்க அற்பமா எண்ணப்படுறீங்களோ அங்க கர்த்தர் கனப்படுத்துவார். நம்புறவங்க மட்டும் இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. எங்க கனவீனப்படுத்தப்படுறோமோ அங்க ஒரு மேன்மை உண்டு. எங்க அற்பமா எண்ணப்படுறோமோ அங்கே ஒரு உயர்வு உண்டு, அங்கே ஒரு மேன்மை உண்டு. நீ எந்த ஸ்தானத்துல அற்பமா எண்ணப்பட்டாலும் தேவ பிள்ளை கலங்கி போக வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார், உன்னை கனப்படுத்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு. இடி முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல படிக்கும் பொழுது 16வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆமீன் ஸ்தோத்திரம், சாராள் அற்பமா எண்ணப்பட்டாள். யார் மூலமாய்? ஆகாரின் மூலமாய் அற்பமா எண்ணப்பட்டாள். ஆனால் அற்பமா எண்ணப்பட்டதான ஆமீன் ஸ்தோத்திரம் சாராளை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு. ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29:31, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்றைக்கு பகல சொல்றேன், அருமை தேவ பிள்ளையே, அற்பமா எண்ணப்படுகிற ஸ்தானத்துல கவலைப்படாதே. ஆமென். அற்பமா நினைக்கிறாங்களா? கவலைப்படாதே. அந்த பாதையை தாண்ட முடியாமல் நிக்கிறீங்களா? அந்த பாதையை தாண்ட கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய போறார். உங்களுக்கு நம்பிக்கையே வரல, நம்பிக்கை வந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருக்கா கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அற்பமா எண்ணப்பட்டா அந்த இடத்துல ஒரு மேன்மை உண்டாகும், அந்த இடத்துல ஒரு கனம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண போகும் பொழுது நம்ம சின்ன பையன் இல்லை, அப்போ நம்மளை எல்லாம் நிறைய தெய்வ மனிதர்கள் ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி அப்படி பார்ப்பாங்க, இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சிலர் போகிற இடத்துல எல்லாம் ஃபஸ்ட்டே டைம் கொடுத்துருவாங்க, இத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு நாள் கூட்டம் முடிக்கணும் அப்படின்னு. ஆமே, நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அன்னைக்கு பேசுவார் பாருங்க முதல் நாள் கூட்டத்தில். அடுத்தது சொல்லுவாங்க, எப்போ ஆவியானவர் முடிக்க ஏவுறாரோ அப்போ முடியுங்க. ஆமே, நான் நிறைய இடத்துல பார்க்கிற கனவீனப்படுத்தப்படுகிற இடத்துல கர்த்தர் கனப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு, கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ அற்பமா எண்ணப்பட்டால் ஒன்றை புரிந்து கொள், உனக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது. ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லணும். இது ஒரு பாதை, நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பாதை. அற்பமா எண்ணப்படுகிற பாதையில கர்த்தர் நம்மை அழகாய் அந்த பாதையில கடந்து போக பண்ணுவாரு. சரி, அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, எந்தெந்த பாதையை கர்த்தர் நம்மை கடக்க பண்ணுகிறார் அதை டக்குன்னு பேசி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து உங்கள் மத்தியிலே ஆமீன் ஜெபித்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமீன் ஸ்தோத்திரம். முதலாவதாக ஸ்தோத்திரம், ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 2:6. ஆகையால் நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அப்ப
கையை பிடி சொல்லுங்க. முதல் ஒரு பாதை முள்ளுள்ள பாதை. ஆமே. என்ன பாதை? நான் போகிற வழியில எல்லாம் என்ன கிடக்குது? முள்ளு கிடக்குது. எந்த வழியில போனாலும் இப்ப எது போடப்பட்டிருக்கிறது? முள்ளு போடப்பட்டிருக்கிறது. ஆமே. அங்க காலை தூக்கி வச்சால் என்ன செய்யுது? முள்ளு குத்துது. இங்க காலை தூக்கி வச்சால் என்ன செய்யுது? முள்ளு குத்துது. முன்னாடி போய் காலை வச்சால் என்ன செய்யுது? முள்ளு குத்துது. இந்த பக்கம் போய் காலை வச்சால் என்ன செய்யுது? முள்ளு குத்துது. அப்ப நான் கடந்து போக முடியாதபடி என் பாதைகள் எல்லாம் இப்ப எப்படியாய் காணப்படுகிறது? முள்ளுள்ள பாதை, முள்ளுகளினால் நிறைந்த பாதையாய் காணப்படுகிறது. அப்ப முள்ளை பற்றி நமக்கு தெரியும், நிறைய முள்ளுகள் காணப்படுகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். மீன் முள்ளு, மாட்டுக்க முள்ளு, ஆட்டுக்க முள்ளு, கோழிக்க முள்ளு, தாவரத்தின் முள்ளு. ஆமீன். இப்படி நிறைய முள் என்ன செய்து இருக்குது? மீன் முள். ஆமா. இப்ப இந்த முள்ளு இப்ப என்ன செய்யும்? என் காலை குத்தும் பொழுது அந்த முள் என்ன செய்யும்? குத்துகிறபடியினால் அது எனக்கு எதை தருகிறது? வேதனையை தருகிறது. இப்ப வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆமீன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:7 முள் என்னை கிழித்து விடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முள் என்ன செய்யனா, என்னை குத்தி கிழித்து அது எனக்கு வேதனையை தருகிறது தான் முள்ளாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, முள் என்பது குத்தி வேதனைப்படுத்துகிறது. ஆமென். அப்ப நான் கடந்து போக முடியாதபடி என் பாதையெல்லாம் இப்ப எப்படி இருக்குது? முள் நிறைந்து காணப்படுகிறது. எங்க கால் வச்சாலும் அது என்ன செய்யுது? குத்துது. அதை உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:2 வாசிக்கிறோம், முள்களுக்குள் காணப்படுகிற அந்த லீலி புஷ்பம். ஆமே. இந்த லீலி புஷ்பம் மனம் வீச வேண்டுமானால் அது என்ன செய்யணும்? அந்த முள்ளுக்குள்ளதான் அந்த லீலி புஷ்பம் என்ன செய்யுது? இருந்துட்டு இருக்குது. அப்ப காற்றடிக்கும் பொழுது அந்த பூவின் இதழ் வந்து எங்க படும்னா முள்ளில படும். முள்ளில படும் பொழுது அந்த 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 லீலி புஷ்பம் என்ன செய்யணும்? நல்ல மனம் வீசிக்கொண்டே இருக்குமா? கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க குத்த குத்ததான் மனம் வீசிட்டே இருப்பியா? அதுக்காகத்தான் கர்த்தர் முள்ளை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பவுல் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கு. நான் உயர்த்திட்டேனா அந்த முள் என்ன செய்ய? டக்குன்னு ஒரு குத்து குத்திரும். ஆமே, ஒரு குத்து குத்தும். ஆமே, நான் அப்படின்னு வந்தா ஒரு குத்து குத்தும். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தாதபடிக்கு. ஆமீன். முள்ளு எனக்குள்ள இருக்குது. அப்ப ஒரு லீலி புஷ்பம் எங்க இருக்குன்னா முள்ளுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த முள் குத்தி என்ன செய்யணும்? அப்படியே வாசனை வீசுகிறது. இப்ப கவனிக்கணும், முள் என்பது வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. எப்பக்கத்திலையும் அந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கலாம். எப்பக்கத்திலையும் அந்த முள் எனக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அந்த முள் எப்பொழுதும் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த முள்ளுள்ள பாதையை என்னால கடக்க முடியல. அந்த முள் நிறைந்த பாதையை என்னால கடக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த முள்ளை ஒரு அக்கினி எரிக்க போகிறது. அந்த அக்கினி எரிக்க போகிறது. அந்த முள் இனி குத்தி வேதனைப்படுத்துவதில்லை. அந்த முள்ளுள்ள பாதையை தேவ பிள்ளைகள் கடக்க போறீங்க. ஆமாண்ணா, ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லணும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, முள் என்பது வேதனையை தருகிறது. உண்மைதானே? இயேசுவின் தலையில் எதை வைத்து அடித்தார்கள்? முள்கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 27:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அந்த முள் என்கிற கிரீடத்தை சூடி தலையில் வைத்து அடிக்கும் பொழுது சுகமா இருந்திருக்குமா? தொட்டாளி முள்ளு குத்தினாலே நமக்கு என்ன செய்யணும்? முள்ளுன்னு சொல்றோம். ஆமே. அப்போ ஒரு கிரீடத்தை, முள்ளினால் ஒரு கிரீடத்தை, ஆமீன், ஸ்தோத்திரம், சூடி எங்க வைத்து அடிக்கிறார்கள்?
இயேசுவின் தலையின் மேல் வைத்து அடிக்கிறார்கள். அப்ப முள் என்பது என்னை காயப்படுத்துகிறது, முள் என்பது என்னை வேதனைப்படுத்துகிறது, முள் என்பது என்னை கஷ்டப்படுத்துகிறது. இன்றைக்கு நான் சொல்றேன், எப்பக்கத்திலே முள்ளா தேவ பிள்ளையே, எல்லா இடத்திலும் முள்ளா, அந்த பக்கத்தில் முள்ளு, இந்த பக்கத்தில் முள்ளு. ஆமென், ஸ்தோத்திரம். முள் நிறைந்த அனுபவத்திற்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாயோ, முள் நிறைந்த பாதையில போய் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு அந்த முள்ளை கர்த்தர் அழிக்க போகிறார். அந்த முள் நிறைந்த பாதையை தேவ பிள்ளைகள் கடந்து போக போறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 28-24 நினைக்கிறேன், படிக்கலாம். எசேக்கியேல் 28-24. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த முள், தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க. இதுவரை நீங்க நடந்தது முள்ளுக்கு மேல நடந்துட்டே இருக்கிறீங்க. ஆமே, முள்ளுள்ள வழியில நடந்துட்டே இருக்கிறீங்க. அந்த முள்ளு குத்திட்டே இருக்குது. இன்னையிலிருந்து நீ அந்த முள்ளு குத்துவதில்லை. நீங்க நம்பிக்கையா சொல்லவே இல்லை. அல்லேலியா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம இடத்துல எல்லாம் முள் இல்லை, ரப்பர் காடு. பாண்டிக்காட்டில் எல்லாம் போனீங்கன்னா உடம்புள்ளு நிறைய கிடக்குது. அந்த கூட்டத்திலோடி போனா அது இங்கேயும் குத்த, இங்கேயும் குத்த, இங்கேயும் குத்தும். ஆமே. அப்ப முள்ளு எல்லா இடத்துல என்ன செய்யும்? குத்திட்டே இருக்கும். அது எதை தந்து கொண்டே இருக்கும்? வேதனை தந்து கொண்டே இருக்கும். நான் அதற்குள்ளே நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. நான் அதை சொல்ல போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதனால வசனத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் என்ன குத்துது, எதெல்லாம் என்ன வேதனைப்படுத்துது? பக்கத்து நபர் குத்துறாங்களா, சொந்தக்காரங்க குத்துறாங்களா, ஆமே, நண்பர்கள் குத்துறாங்களா, படிக்கிறவங்க குத்துறாங்களா, காலேஜில் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குத்துறாங்களா, வேலை பார்க்கிறவங்க குத்துறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி வேதனை உண்டாகும்படியாய் அந்த முள்ளு குத்துவதில்லை, அந்த முள்ளை அழிக்கும்படியாய் இன்றைக்கு பகல் நேரத்தில் ஒரு அபிஷேகத்தின் வல்லமைய, ஒரு அக்னிய கர்த்தர் போட போகிறாரு. அந்த அக்னி அத்தனை முள்ளையும் எரிக்கும். உடாபாலா கபாராதலாதராதியா. ஆமென், அல்லேலூயா. அதான் பாடுறேன். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அது மகிமை என்னென்னிடுவே. அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அதை மகிமை என்னென்னிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இனி இந்த முள்ளு நம்ம என்ன செய்யக்கூடாது? குத்தப்படாது. அப்ப ஒரு தோட்டம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது முள்காடா இருக்குது. அப்ப அந்த முள்காடை போய் என்ன செய்யறோம்? வெட்டி எல்லாம் வாரி கூட்டிட்டு அதுக்கு என்ன கொடுக்கிறோம்? ஒரு தீயை வச்சு விடுகிறோம். ஆமே, அது தீயை வச்சு விட்டா அந்த முள் எல்லாம் என்ன செய்யறோம்? எரிஞ்சு போகிறோம். பைபிள்ல ஒரு வசனம் படித்தேன், யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் நினைக்கிறேன். அந்த தீ முள்ளை எரிக்கும். அப்ப நான் இன்னைக்கு பகல சொல்றேன், என்ன தீனா? அபிஷேகத்தின் தீ என்னை இதுவரை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை முள்ளையும் அந்த தீ எரிக்க போகிறது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முள்ளுன்னா எது அப்படின்னு ஒன்று டக்கு டக்குன்னு ஒன்று காரியத்தை சொல்றேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். முள் என்பது நிறைய காரியத்தை வேத புஸ்தகத்தில் படிக்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். வியாதி ஒரு முள்ளாய் காணப்படுகிறது. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது முள் ஒரு வியாதியை காண்பிக்கிறது. படிக்கலாமா? மத்தேயு 4:24 டக்குன்னு. ஆ ம் 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 ஆ ஆ ஆ கொண்டு வந்தார்கள். இப்ப கவனிப்போம். வேதனை, அந்த முள் குத்தும் பொழுது என்ன உண்டாகிறது? வேதனை. அப்ப வியாதி என்கிற ஒரு முள் குத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த பகல் சொல்றேன், ஒரு அபிஷேகம் இறங்கும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை முற்றிலும் அழித்து அந்த முள் குத்தாதபடி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நல்லா தான் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா நான் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல சொன்னேன். ஆமென்னு சொல்லுங்க. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு இப்ப சொல்லுங்க. வியாதி ஒரு முள் எனக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறது, அந்த முள்ள கர்த்தர் அழிப்பாரு. ஆமென். ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எரிந்து போகும், அந்த வியாதி எல்லாம் அழிந்து போகும், அந்த பலவீனம் எல்லாம் அழிந்து போகும், அந்த வியாதியின் போராட்டம் எல்லாம் அழிந்து போகும். அழியுமா அழியாதா? நூதனமான வியாதிகள் தேசத்தில் பரவி கொண்டே இருக்கிறது. நான் இப்ப ஒன்று கேள்விப்பட்டேன். 4 வயதான பிள்ளைக்கு ஸ்ட்ரோக்கா. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு? 4 வயதான பிள்ளைக்கு என்னது? மூளையில ரத்தம் கசிவா. ஆமே, எவ்வளவு பயங்கரம் இல்ல? பெரிய ஆளுக்கு ஸ்ட்ரோக் வருது, 4 வயதான பிள்ளைக்கு ஸ்ட்ரோக். எப்படி போயிட்டு இருக்குல்ல? ஆமே, அல்லேலூயா. பயங்கரமான வியாதிகள், நூதனமான வியாதிகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் அது குத்திட்டே இருக்குது. இப்ப பகல் நேரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கும். என் சரீரத்தையும் உங்கள் சரீரத்தையும் நோகுண்டாகும்படியாய் குத்தி வைத்திருக்கிற அத்தனை முள்ளும் அபிஷேகத்திற்கு முன்பதாய் எரிந்து போகும். அது வேணும்னு சொன்னா நீங்க ஆராதித்தால் போதும். உடமனகடகதுரியா, அந்த முள் எரிந்து போகணும். அந்த முள் சரீரத்தை விட்டு மாறி போகணும். அந்த முள் அழிக்கப்படணும். என் சரீரத்தை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார், என் சரீரத்தை குத்தி கிழித்து கொண்டிருக்கிறார், என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வியாதி என்கிற முள் இப்ப எரிக்கப்படுவதாக, இப்ப எரிக்கப்படுவதாக. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவியில 2 நிமிடம் மகிமைப்படுத்துங்கள். நான் கடக்க முடியல, இந்த பாதையை கடக்க முடியல, இது வலியும் வேதனையும் கஷ்டம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அந்த முள்ளை எரிக்கிற ஒரு அக்கினி பற்றி பிடிக்குது. உடபல கபர பதல 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 முள்படப்பை பற்றி பிடித்த அக்கினி, 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 அக்கினி. எல்லாரும் விட்டு கொடுங்க, 2 நிமிடம் விட்டு கொடுங்க. அந்த அக்கினி பற்றி பிடிக்குது. இப்ப உன் சரீரத்துல போராடின அந்த முள்ள கர்த்தர் அழிக்கிறாரு. அக்கினி பிடிக்குது. ஷபல கரபல திரபல கடக துரமன கடக துரியா. நல்ல 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 சத்தம் உயர்த்தி, நல்ல சத்தம் உயர்த்தி. உன் பலவீனம் என்கிற முள் இப்ப அழிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது. சகோதரா சகோதரி, விடுதலை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள். அந்த முள் அழிக்கப்படுது, அந்த முள் அழியும். உன் பிள்ளையுடைய சரீரத்தில் போராடுகிற அந்த முள் இப்ப அழியும், இப்ப அழியும். தீ இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், காட்டு தீய போல அது பற்றி பிடிக்கட்டே. சகர பல கரபல ரிபதர பலபர பலபா உடமன கடகதுரியா. மொத்த முள்ளு எரியணும், மொத்த முள்ளு எரியணும். அத்தனை சரத்தில் இருக்க முள்ளும் இப்ப எரியணும். பின்னாடி பின்னாடி கடைசி அத்தமரை இருக்கிற பிள்ளைகள் நல்ல வாய் திறக்கணும், கை தட்டணும், கை தட்டணும். அந்த முள் இப்ப எரியுது.
ಶಬರ ಗದಲ ರಗದಲ ರಬದಲ ಉಡಮನ ಗಡಗದ ರಮನ ಗಡಗದುರಿಯ உடமன கடகதுரியா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதனைப்பட்டாள். வேதனை என்கிற முள் இப்ப அழிக்கப்படுகிறது. பெரும்பாடு என்கிற முள் இப்ப அழிக்கப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கொடிய வேதனை என்கிற முள் இப்ப அழிக்கப்படுகிறது. சந்திர ரோகி என்கிற முள் இப்ப அழிக்கப்படுகிறது. உன் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற அந்த முள் இப்ப அழிக்கப்படுகிறது. ரகத்தலா, என் உள்ளத்தை வேதனைப்படுத்துற அந்த முள் இப்ப அழிக்கப்படுது. செய்தி புரிகிறவர்கள் வாய் திறக்கலாம். ரீகாமானா சந்தலானியா. ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:7 படிங்க பார்க்கலாம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஆமே. நான் சொல்றேன், மனைவி படுகிற வேதனை புருஷனுக்கு தெரியாது, புருஷன் படுகிற வேதனை மனைவிக்கு தெரியாது, பெற்றோர் படுகிற வேதனை பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகள் படுகிற வேதனை பெற்றோருக்கு தெரியாது, விசுவாசிகள் படுகிற வேதனைய பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் படுகிற வேதனைய விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒருவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய அன்பு இரட்சகர் அறிந்திருக்கிறார், நாம் நேசிக்கிற தெய்வம் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு முள்ளு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறா, அது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்ப அந்த ஜனங்கள் படுகிற வேதனையை அவர் அறிந்தபடியினால் தான் அந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் ஒரு மோசேயை கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு, நமக்காய் நொறுக்கப்பட்ட இயேசு, நமக்காய் இறங்கி வந்த தெய்வம் நம்முடைய அத்தனை வேதனைகளையும் இன்றைக்கு நம்மை விட்டு அவர் மாற்றுகிறார். உடபல கபரா தலானியா உடமன கடகதுரியா. என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற வேதனையை நான் அறிந்தேன். அன்பு சகோதரி, அன்பு தேவ பிள்ளையே, அன்பு தகப்பனே, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நீ படுகிற வேதனைகளை யாரும் அறியல, உன் கூட இருக்கிற நபர் அறியல, ஆனால் இயேசு அறிகிறாரே. ரக பத்தலா கத்தலா கத்தலா உடபத்தலா கத்தலா கந்தலா ரகத்தலா சந்தலா. ஆமென். அப்ப ஒருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு அந்த முள் அழியும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லல, முள் அழிக்கப்படணுமா அழிக்கப்பட வேண்டாமா? அந்த முள் அழியணும்னு சொன்னா இப்ப எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? இந்த முள்ளு என்ன விட்டு என்ன செய்யணும்? அழியணும். நான் கடக்க முடியாத பாதை, முள்ளுள்ள பாதை, இது அழியணும்னு தேவ பிள்ளைகள் விரும்புறீங்க இல்ல? இன்னைக்கு கர்த்தர் அழிக்க போறாரு. ஆமே. அப்ப ஒரு 3 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 1:9 ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 9:1 முதலாவது, ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது கவனிங்க, இந்த முள்ளு குத்துகிறபடியினால் இடைவிடாது என்ன வேதனை? மனதிற்குள்ளே பயங்கர வேதனை. அப்ப இன்னைக்கு பகல சொல்றேன், மனதிற்குள் ஒரு வேதனையை சகிக்கிற தேவ பிள்ளையே, உன் மனதிற்குள் குத்தி வைத்திருக்கிற அந்த முள்ளி அழிந்து போகும். அப்ப இடைவிடாது என்னது? மனவேதனை. மனவேதனை நிறைய பேருக்குள்ள இந்த வேதனை கிடக்குது. மனசுக்குள்ளே ஒரு வேதனை கிடக்குது, அந்த முள் அங்க குத்தி வச்சிருக்குது. உன்னை மனவேதனைப்படுத்துகிற அந்த முள்ளை கர்த்தர் அழிக்க போறாரு. இரண்டாவது பாருங்க, புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 65வது வசனம். புலம்பல் 3:65.
அடுத்தது இந்த முள் எங்க குத்தி வச்சிருக்குது? முதலாவது மனதுல. அடுத்தது புலம்பல் 3:65. தப்பா சொன்னா இல்லையா? ஒரு வசனம், இருதயத்தை இருதயத்தில் என்னது? வேதனை. அப்ப ரெண்டாவது சொல்றேன், முதலாவது மனவேதனை, ரெண்டாவது எங்க வேதனை? இருதயத்தில் வேதனை. ஆமென். மூன்றாவது எரேமியாவின் புஸ்தகம் 4:19. எரேமியாவின் புஸ்தகம் 4:19. டக்குன்னு என் உள்ளத்தில் வேதனை. அப்ப 3 இடத்துல வேதனை. எங்கெல்லாம் வேதனை? மனதுல வேதனை, இருதயத்தில் வேதனை, உள்ளத்தில் வேதனை. வேதனையே இல்லைன்னு சொல்றவங்க இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குள்ள இந்த வேதனை இருக்குல்ல. மனதுல வேதனை, இருதயத்தில் வேதனை, உள்ளத்தில் வேதனை. அப்ப இந்த முள் என்ன செய்கிறது? மனதிலையும் குத்தி வைத்திருக்கிறது, இருதயத்திலையும் குத்தி வைத்திருக்கிறது, உள்ளத்திலையும் குத்தி வைத்திருக்கிறது. இந்த முள் குத்துகிறபடியினால் அது இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த முள் அழிக்கப்படணும். அழிக்கப்படணுமா வேண்டாமா? நாம் கடக்க முடியாத பாதை எது சொல்லுங்க? கடக்க முடியாத பாதை முள்ளுள்ள பாதை. அப்ப இந்த முள் என்னை குத்தி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு வர குத்தின முள்ளு இனி குத்தப்படாது. முழங்கல் போடுங்க. ஒரு 5 நிமிடம் முள்ள அழிக்க போறோம். நான் ஒரு வழியை தான் சொன்னேன். என்ன வழி? அதுக்கே நீங்க தாங்கல. அப்ப முழங்கல் படி போடுங்க. அந்த முள்ளுள்ள பாதையை நான் கடந்து போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நெடுமுழங்கல் போடுங்கள் பார்க்கலாம். என்னால முடியாது, பிரசங்கம் பண்ற என்னாலே முடியாது, கேட்கிற உங்களாலே முடியாது. ஆனால் இந்த பாதையை கடந்து போக வைக்கிறவ நான் சேவிக்கிற என் தெய்வம், என்னை ஆட்கொண்ட தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், என்னை அபிஷேகம் பண்ணின தெய்வம், என்னை வேறு பிரித்த தெய்வம். இந்த முள்ளுள்ள வழிய அவர் கடந்து போக கர்த்தர் வைக்கிறாரு. கை தட்டுங்க பார்க்கலாம், வாய்களை துறைங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் அந்த முள்ளெல்லாம் இப்ப அழியும். அந்த பாதையை தேவ பிள்ளைகள் கடப்பீர்கள், கடப்பீர்கள், கடப்பீர்கள். ஆமே, ஆமே. நிறைய பாதைகள் இருக்கிறது. ஒன்று முள்ளுள்ள பாதை, இரண்டாவது சொல்றேன் கண்ணீரின் பாதை. உனக்கு ஒரு கண்ணீர், தேவ பிள்ளையே, எல்லா இடத்திலையும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய். கண்ணீரின் பாதை, நீ கண்ணீரின் பாதை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாய். நீ கல்லுகளும் முள்ளுள்ள அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அந்த பாதைகளை எல்லாம் கடந்து போக அப்பா பலப்படுத்துகிறாரு. உடா பாலா சந்தரா தரகன கடகதுரியா உடமன கடகதுரியா கத்தல கத்தல கந்தல உடமன கடகதுரியா உடமன கடக சியாதரகன கடகதுரியா. இயேசு நல்லவர். உன்னை குத்தி வேதனைப்படுத்துகிற அத்தனை 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 முள்ளுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழிக்க போகிறாரு. எந்தெந்த முள்ளு எங்கெங்க குத்தி வைத்திருக்கிறதோ அங்கங்க அற்புதம், அங்கங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா.